கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர்க்கான நிலவரங்கள் தொடர்பாக, குறிப்பாக அங்கு சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தாலும் அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு சாத்தியமானது என்பது தொடர்பான கேள்விகளை ஏற்படுத்துகின்ற வகையில் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய தரவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக முஜ்தபா கமேனி, அயத்துல்லா அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கில் பாதுகாப்பு காரணங்களுக்காக பங்கு பெற்றவில்லை என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் தந்தையினுடைய இறுதிச் சடங்கில் பங்கு பெற்றுவதற்கு கூட முடியாத அளவுக்கு மகனுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னார். இவர்களுடைய சமாதான ஒப்பந்தம் எந்த அளவுக்கு காத்திரமானது என்ற கேள்விகள் எழுகிறது. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த ஸ்டேலினுடைய அணு உலை ஒன்றின் மீதான தாக்குதல் தொடர்பான ரகசியங்களும் கசிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் இவர்களிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு போர் நிறுத்தத்திற்கான சாத்தியப்பாடுகளை இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உலக நாடுகள் முண்டியடித்துக் கொண்டு தாங்கள் தான் இதை செய்தோம் என்று சொல்லி, குறிப்பாக பாகிஸ்தான், அதே போல டோஹாவில் நடந்த பேச்சுவார்த்தைகள் குறிப்பிடப்பட்டாலும் கூட இவற்றில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, இவற்றினுடைய ஆரோக்கியமான தொடர்ச்சி என்பன மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக சற்று விரிவாக ஆழமாக பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஸ்டேலினுடைய கைஃபா சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் ரகசிய ஆவணம் கசிவு என்ற விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்டேலினுடைய உள்நாட்டு அமைச்சகத்தினுடைய கசிந்த அதிகாரப்பூர்வ வரைவு ஆவணத்தின்படியாக ஹைஃபாவில் உள்ள ஃபைசன் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீதான ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் முன்பு ஒப்புக்கொண்டதை விட அதிக அழிவை ஏற்படுத்தி இருப்பதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலில் எரிவாயு விசையாழிகள், நீராவி கொதிகலன்கள் மற்றும் மின்சார அறைகள் போன்ற முக்கியமான உட்கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கிறது. மேலும் 12,700 கிலோமீட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய எண்ணெய் சேமிப்பு தொட்டி சரி செய்ய முடியாத அளவுக்கு முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது. பொருளாதார இழப்பு மற்றும் மீட்பு காலம் தொடர்பாக பேசுகிற போது இந்த தாக்குதலால் 150 முதல் 200 மில்லியன் டாலர் வரை நிதி இழப்பு ஏற்பட்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் முழுமையாக செயற்பட 2028ஆம் ஆண்டு வரை ஆகலாம் என்பதனால் மீட்பு பணிகளுக்கு பல ஆண்டுகள் எடுக்கும் எனவும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ராமத் டேவிட் விமானப்படை தளம் மீதான தாக்குதல் தொடர்பாகவும் ஆவணங்கள் கசிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கசிந்திருக்கக்கூடிய ஆவணத்திலே இந்த விவகாரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த தாக்குதலில் வட ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளங்களில் ஒன்றான ராமத் டேவி விமானப்படை தளம் ஈரானுடைய ஏவுகணை வீழ்ச்சியின் போது தாக்கப்பட்டதை இஸ்ரேல் இராணுவம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தாக்குதலில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் விமான செயற்பாடுகளுக்கு தேவையான முக்கிய உட்கட்டமைப்புகள் பாதிக்கப்படவில்லை எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் சில உபகரணங்கள் மற்றும் ஆதரவு வசதிகள் சிறிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் ஈரான் மீதான இஸ்ரேலினுடைய பதில் தாக்குதல் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் போர் விமானங்கள் மற்றும் மேற்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள 9 ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்படியான ஒரு அமைதி கால பகுதி, பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகிறது என்கின்ற காலப்பகுதியிலே இப்படியான தாக்குதல்கள் இடம்பெறுகிறது என்பது மிக மோசமான, மிகப்பெரிய கனதியான விடயங்களாக மாறியிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் கடல்வெளி பகுதிகளில் பதற்றம், அதே போல தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓமனுடைய கடற்கரையிலே கப்பல் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஓமனுடைய சோகர் பகுதிக்கு அருகிலே ஒரு கப்பலினுடைய என்ஜின் அறையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் மற்றும் 2 மாலுமிகள் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த சம்பவம் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கை என வகைப்படுத்தப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏமனுக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்திருக்கிறது. ஏமானுடைய பலாப் பகுதிக்கு அருகே ஆயுதமேந்திய 6 நபர்களை கொண்ட ஒரு சிறிய படகு சரக்கு கப்பல் ஒன்றை நெருங்கிய போது கப்பலில் இருந்த பாதுகாப்பு படையினருக்கும் அவர்களுக்கு இடையில் துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேவேளை அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக பார்க்கிற போது ஹார்முஸ் நீரிணைக்கு அருகில் அமெரிக்கா நடத்திய ராணுவ நடவடிக்கைக்கு பழிவாங்கும் விதமாக ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளம் மற்றும் பஹ்ரைனுடைய குவைத் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஈரானுடைய புரட்சிகர காவல் படை அறிவித்திருக்கிறது.
அதே நேரத்தில் சர்வதேச தூதரக உறவுகள் பற்றிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க கூட்டாளிகளுடைய வருகை, அமெரிக்காவினுடைய பல முக்கியமான கூட்டாளிகள் ஈரானுடைய மறைந்த உச்சதலைவர் அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி ஈரானுக்கு வந்திருந்தார்கள். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான நீண்ட காலமாக சமரசம் செய்து வைக்கும் நாடாக விளங்கும் கட்டார் தன்னுடைய நாட்டினுடைய பாராளுமன்ற சபாநாயகரை அனுப்பி இந்த நிகழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்திருக்கிறது. ஆக இந்த விவகாரங்களை கூர்ந்து உன்னிப்பாக கவனிக்கின்ற போது சில விடயங்கள் மிக தெளிவாகும். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய மற்றொரு நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா தனது துணை வெளியுறவு அமைச்சரினுடைய தலைமையிலான ஒரு குழுவை கமேனிக்கு அஞ்சலி செலுத்த அனுப்பியிருக்கிறது. அதேபோல துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள், நேட்டோ அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய துருக்கி இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் மற்றும் இராணுவ தலைவர் ஆசிம் முனீர் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய சார்பில் துணை வெளியுறவு அமைச்சர் பவித்ரா மார்கரிட்டா மற்றும் பிராந்திய ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் சையத் அதா ஹஸ்னைன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய பன்முக உலகளாவிய செல்வாக்கு இதிலிருந்து மிக தெளிவாக வெளியாகிறது என்பதனையும் சொல்லிக் கொள்ளலாம். பல ஆயிரம் ஆண்டுகளாக விதிக்கப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகள் மற்றும் பிராந்திய மோதல்களுக்கு மத்தியிலும் ஈரானுடைய தூதரக மற்றும் உலகளாவிய உறவுகள் வலுவாக இருப்பது இந்த தலைவர்களுடைய வருகை மிக தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. இன்றைய பன்முகத்தன்மை கொண்ட உலகில் இந்த நாடுகள் எந்த ஒரு தனிப்பட்ட உலக வல்லரசு அல்லது அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டை சார்ந்து இல்லை என்பதனை தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே நேரம் இந்த தாக்குதலிலே விமான தாக்குதல், குறிப்பாக பிப்ரவரி மாதம் 28 அன்று நடந்து தொடங்கிய அந்த ஆரம்பகட்ட தாக்குதலில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலிலே உச்சத்தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டார். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய மகள், மருமகன், பேத்தி மற்றும் ஈரானுடைய புதிய உச்சத்தலைவரான முஜ்தபா கமேனியினுடைய மனைவி ஆகியோரும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்ததாக கூறப்படும் புதிய உச்சத்தலைவர் முஜ்தபா கமேனி இன்னும் பொதுவெளியில் இதுவரை தோன்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி இடம்பெற்றிருக்கக்கூடிய தாக்குதலில் காயமடைந்ததாக சொல்லப்பட்ட முஜ்தபா கமேனி ஏன் இன்னும் பொதுவெளியில் தோன்றவில்லை? அப்படி ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இறுதிச் சடங்கில் வைக்கப்பட்டிருந்த பெட்டிகளிலே மிகச்சிறிய பெட்டி கமேனியுடைய பேத்தியான சஹ்ரா முகமதி கல்பகனியாவுடையதாக இருக்கிறது. இது அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சோகத்தினுடைய அடையாளமாகவும் மாறியிருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் மக்களுடைய உணர்ச்சி மற்றும் நாட்டினுடைய பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாக பார்க்கிற போது மக்களுடைய சோகம் மற்றும் பதற்றம், குறிப்பாக கமேனி 36 ஆண்டுகள் ஈரானை ஆட்சி செய்தவர் என்பதால் அந்த மக்கள் அந்த இழப்பை ஒரு தந்தையினுடைய இழப்பு போல உணர்கிறார்கள். தொடர் குண்டுவெடிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்பு அழிவுகளால் மக்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தாலும் ஒன்றாக கூடி போராடுவதிலும் இறுதி அஞ்சலி செலுத்துவதிலும் அவர்களுக்கு ஒரு தைரியம் கிடைத்திருப்பதாக அவர்கள் நம்புகிறார்கள் என்பதனையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தெஹ்ரான் ஒரு கோட்டையாக மாறியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் இந்த கடுமையான பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த இறுதிச் சடங்கு ஈரானுடைய தேசிய ஒற்றுமையை பறைசாற்றும் என அந்த நாட்டினுடைய தலைவர்கள் நம்புகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஜூலை மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினம் தெஹ்ரானில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் பல நகரங்களை கடந்து ஜூலை மாதம் 9 அன்று புனித நகரமான மஷாத் நகரிலே கமேனியினுடைய உடல் அடக்கம் செய்யப்படுவதோடு நிறைவடையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இவை இந்த மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்களில் ஈரானுடைய தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள். குறிப்பாக கமேனியினுடைய இறுதிச் சடங்கு, அதே நேரத்தில் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல், இஸ்ரேலினுடைய அணு உலை மீது நிகழ்ந்திருக்கக்கூடிய தாக்குதல், இந்த விவகாரங்கள் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாதகமான நிலைமை. இதற்கு பதிலாக இஸ்ரேல் ஈரானுக்கு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி, இப்படியான கேள்விகளோடு நாங்கள் விடைபெறலாம். மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உறவுகளே. தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.